என்பதையே தனது லட்சியமாக கொண்டு தனது எண்ணம், சொல், செயல் மூன்றினாலும் உலக சமாதானத்தின் தேவையை மக்களுக்கு இடைவிடாது எடுத்துரைத்து உலக சமாதான வேள்வி நடத்தியவர் நம் அருட்தந்தை. தனது வாழ்நாள் முழுமையையும் உலக சமாதானத்திற்கே அர்ப்பணித்திட்ட நம் உலக சமாதான தொண்டர், உலக நலத்தொண்டர் யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷி அவர்களின் அருட்பாதம் பணிந்து உலக சமாதான காட்சிக்குள் செல்வோம். சமாதான உலக காட்சிகள் என்ற தலைப்பில் 1955ஆம் ஆண்டு நம் அருட்தந்தை அவர்கள் எழுதிய கவிதை என் மனதில் ஒளி ஒளி காட்சியாக தெரிகின்றது. அக்கவிதை உங்களது காட்சிக்கு இதோ. தனி மனிதன் இன்று படும் துன்பம், ஆன்ம தத்துவத்தை அறியாது மிரளும் மாயை இனி நமது சமாதான உலகில் ஏது? எங்கெங்கும் எப்போதும் கூட்டாய் சேர்ந்து புனிதமுள்ள இயற்கையினை புரிந்து கொண்டு பொது நலனே நம் நலனாய் கருதி வாழ்வோம் என்று எதிர்காலத்தில் உலக சமாதான உலகில் வாழும் காட்சியை விளக்கியுள்ளார். மகரிஷி அவர்கள் எழுதிய கருத்துக்களில் பல இன்று நடைமுறையில் செயலாகி இருப்பதை நாம் கண்கூடாக காணுகின்றோம். அவரது உலக சமாதானம் என்ற கனவு நனவாகி விடும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. அவரது எதிர்பார்ப்போடு இணைந்து நாமும் பயணம் செய்வோம். நம் அருட்தந்தை அவர்களின் உலக சமாதான ஆராய்ச்சியின் பலனே உலக சமாதான திட்டம் ஆகும். உலக சமாதானத்தை நாடி எங்கும் உண்மை ஆர்வத்துடன் எவரும் பெரும்பாலர்கள் பலவிதமாய் சிந்தித்து வருகின்றார்கள். பயனுள்ள முடிவு இதுவரையில் காணோம். நலம் விளைக்கும் வழிமுறைகளை கண்டு நன்னோக்கத்தால் நாம் வகுத்ததுவே உலக சமாதான திட்டம் என்று மகரிஷி அவங்க கூறியிருக்காங்க. உலக சமாதான திட்டமே மனித உரிமை சாசனம் என்று விளக்குகின்றார். உலக சமாதான திட்டமே மனித உரிமை சாசனம். தனி மனிதன் கடமைகளும் கூட்டு வாழ்வின் தத்துவமும் சேர்ந்ததுதாங்க இந்த திட்டம். என்றும் எங்கும் இன்பத்தை அளவாய் தந்து உலகோர் அவற்றை இனிமையாய் துய்த்து இயற்கையாய் முடிவடைய ஏற்ற திட்டம் இதுவே. சமாதான உலகில் இயற்கை முறையில் மனிதர்கள் வாழ்வதால் அவர் தம் ஆயுள் 100 ஆண்டுகளுக்கு மேல் நீளும் என்கிறார். 1957ஆம் ஆண்டு உலக சமாதானம் குறித்து ஆராய்ச்சி செய்த அவர் உலக சமாதானத்திற்கான திட்டம் மற்றும் உலக சமாதானம் வந்த பின் இவ்வுலகம் எப்படி இருக்கும் என்று கணித்து அக்கணிப்பினை உலக சமாதானம் வேர்ல்ட் பீஸ் என்னும் ஒரு நூலாக 200 பாடல்கள் இணைந்த தொகுப்பாக வெளியிட்டுள்ளார் நம் அருட்தந்தை. மனவளக்கலை அன்பர்களாகிய நாம் அனைவரும் படித்து சிந்தித்து செயலாற்ற வேண்டிய வேதம் ஆகும் இந்த உலக சமாதானம். உலக சமாதான திட்டத்தின் அடிப்படை லட்சியம் என்ன என்று பார்ப்போமா? மகரிஷி அவர்கள் அளித்துள்ள விளக்கத்தினை அருட்பேராற்றலின் அன்பு குரலாம் அவர் தம் வார்த்தைகளிலேயே சிந்தித்து இன்புறுவோம். உலகில் பிறக்கும் மனிதர்கள் யாவரும் தேச, மத, இன, மொழி, ஜாதி பேதங்கள் அற்று வயதிற்கு ஏற்பவும் தேவைகளுக்கு ஏற்பவும் உணவு, உடை, இடம், கல்வி, தொழில், வாழ்க்கை துணை இவைகளை பெற்று வாழும் திறமை அறிந்து கூட்டுறவாக ஒரே குடும்பத்தை போல் அன்போடும் பண்போடும் கடமை உணர்ந்து கடமை புரிந்து சமத்துவமாக, சுதந்திரமாக, ஆனந்தமாக, அமைதியாக வாழ வேண்டும். இதுவே உலக சமாதான திட்டத்தின் லட்சியம் ஆகும். உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல் என்பது ஆன்றோர் வாக்கு அல்லவா? அது போலவே மகரிஷி அவர்களின் உலக சமாதான திட்டத்தின் லட்சியம் மிகவும் உயர்வானது. இப்ப நம்ம மனிதன் நலமா வாழணும் அப்படின்னா அடிப்படை தேவைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பட்டியல் போடுறாருங்க நம்ம அருட்தந்தை. மனிதனுக்கு தேவையானவை. இப்ப மனிதனுக்கு உணவு, உடை, வீடு வேண்டும். மற்றவர்கள் கருத்தறிய மொழியும் வேண்டும். இனியும் ஒருவர் உற்ற வயதடைந்தால் ஏற்றபாடு வாழ்க்கைக்கோர் துணையும் வேண்டும். தனி மனிதன் சக்திகளை ஒழுங்கு செய்து சகல விதமாம் வாழ்க்கை வசதி எல்லாம் புனித முறையில் பகிர்ந்து பிரித்து வாழ பொதுவான கூட்டாட்சி முறையும் வேண்டும். அது அடிப்படை தேவைகள், வாழ்க்கை வசதிகள் வேண்டும்னா அத்தேவைகள் நிறைவேற அவ்வசதிகளை நாம் அனுபவிச்சு மகிழ்வுடன் வாழணும்னா
பொதுவான உயர்தரமான பலமான கூட்டாட்சி முறையான அரசாங்கம் வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவான தீர்வினையும் நமக்கு கூறுறாருங்க அருட்தந்தை. எங்கெங்கும் உலகினில் பிறப்போர்க்கு எல்லாம் இவ்வுலகம் சொந்தம் என்ற உண்மையிலே ஏற்று சமதர்ம ஆட்சி உலக பொது ஆட்சி காண்போம். குறையற்ற ஆட்சி மூலம் குறைகள் எல்லாம் தீர்ந்து உலக சமாதான காலத்தில் நில உலகில் அனைவரும் நிம்மதியாக வாழலாம். உலக பொது ஆட்சி எதற்காக வேண்டும்? நில உலகில் பிறந்து விட்ட மனிதனுக்கு வளர வாழ பேருலகம் எங்கும் சொந்தமாகும். இது மறுக்க முடியாத உண்மைங்க. வாழ்வென்ற உரிமை எல்லாருக்குமே உண்டு. வாழ உள்ளோர் அனைவரும் ஒன்று கூடி வளமாய் வாழ பொது ஆட்சி வேண்டும். தேவையற்ற ஜாதி மத இன மொழி தேச பேதங்களால் நம் போன்ற மனிதர்களோட சக்திங்க பாதிக்கு மேல வீணா போயிடுதுங்க, பயனற்று போயிடுது. இந்த மதிமயக்கம் போக்கி சிறந்த முறையில் மனித குலம் ஒற்றுமையாய் வாழ்வதற்கே உலக பொது ஆட்சி வேண்டும். உணவு, தொழில், உடை, வீடு, குழந்தை எல்லாம் பொது ஆட்சியின் கீழ் உலக பொது நிர்வாகத்தில் பொறுப்பில் வைக்க வேண்டும். எனவே உலக அறிஞர்களே ஒன்று சேருங்கள் என அனைத்துலக அறிஞர்களை அரைக்கூவி அழைப்பிட்டார் நமது பேரறிஞர் பெருமகான் மகரிஷி அவர்கள். உலக அறிஞர்களே ஒன்று சேருங்கள். எதற்காக? ஓராட்சி முறை கண்டிட, உலக சமாதானம் பெற்றிட. அருமையான கவிதை இதோ. ஆராய்ச்சியுடையோர்கள், அறிஞர்கள், நல் அரசியலார், மத தலைவர் அனைவோர் கேளீர். ஓர் ஆட்சி முறை ஒன்றால் இதுவரைக்கும் பூ உலகில் மனிதர் கண்ட துன்பம் ஆய்வீர். வீராப்பு பேசி சில வீணர் இப்போ விஞ்ஞான முறையில் அறிவை கண்டுள்ளார். ஓர் ஆட்சி உலகிணைந்து வகுத்தாலன்றி உலக சமாதானம் இல்லை. ஓராட்சி முறை மாறி ஓராட்சி முறை மலர வேண்டும். உலகில் உள்ள அனைத்து அறிவாளிகளும் ஒன்று கூடி என்ன செய்யணுங்க? தகுந்த ஆலோசனை செய்து உலகம் அனைத்திலும் உள்ள மனிதர்களை ஒரே ஆட்சியின் கீழ் கொண்டு வந்து அச்சமின்றி சுதந்திரமாக வாழும் முறை ஒன்றை ஏற்படுத்த வேண்டும். உலகில் அமைதி காண வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்ட ஐக்கிய நாட்டு சபையின் துணையும் அதற்கு வேண்டும். உலக அறிஞர்களின் துணை மட்டும் போதாதுங்க. மனிதன் என்ற முறையில் உலகில் உள்ள ஒவ்வொருவரும் போரில்லாத ஆட்சி முறை, ஓராட்சி முறை வேண்டும் என்று சிந்தித்தே ஆக வேண்டும். அனைவரின் எண்ணத்தின் வலிமையால் உலக சமாதானம் விரைவில் மலரும். அப்போ சமாதான உலக ஆட்சி ஏற்படும் காலம் எது? எவ்வளவு காலத்துக்குள்ள உலக சமாதானம் வந்துடும் அப்படிங்கிறத மகரிஷி விளக்குறாங்க. ஆண்டு 50க்குள்ளே உலகோர் இந்த ஆட்சி முறை நன்றென்று ஏற்றுக்கொள்வார். மீண்டும் ஒரு நூற்றாண்டின் முடிவுக்குள்ளே மேலோங்கி உலகம் எங்கும் அமுலாய் நிற்போம். மனித உரிமை சாசனம் அப்படிங்கிறது இந்த உலக சமாதான திட்டத்தை 50 வருடங்களுக்குள் அகில உலக மக்களும் ஏற்று படிப்படியாக அமலுக்கு கொண்டு வர ஆரம்பிப்பாங்க. மேலும் ஒரு 100 வருடங்களுக்குள் உலகெங்கும் இன்று நாம் ஞாபகத்தில் நினைவில் காட்சியாக காணும் உலகத்தை நடைமுறையில் யார் பார்ப்பாங்க? நம்மை தொடர்ந்து வரும் மனித சமுதாயம் காணும். இது ஒரு நீண்ட கால திட்டமாகவே இருக்கும் அப்படின்னு யூகிச்சு கூறியிருக்கிறாங்க நம்ம தந்தை. அறிவறிந்தோர் பொறுப்பாகிய உலக சமாதானம் மலர்ந்து அனைத்து மக்களும் இன்ப வாழ்வு கிடைக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அறிவறிந்தோர் செய்ய வேண்டியது என்ன? அதுங்க பயங்கரமா வேகம் கொண்டு பாயும் நதி வெள்ளத்தை அணைகள் மூலம் தடுத்து ஒரு தக்க இடத்துல தேக்கி வச்சு அந்த நீரை நமக்கு வேணுங்கிற நேரத்துல வேண்டிய இடத்துல வேண்டிய அளவு உபயோகிச்சு பயன்பெறது போல மனிதர்களுடைய உடல் ஆற்றல், அறிவாற்றல் ஆகியவற்றில் சிறந்த மக்களின் மனித ஆற்றலை, அதாவது மேன் பவரை ஒழுங்குபடுத்தி நெறிப்படுத்தி வளப்படுத்தி நன்மை காண செய்தல் அறிவறிந்தோர் கடமை ஆகும். உலக மக்களின் அறிவு உடல் ஆற்றல்களை என்ன செய்யணுங்க? வாழ்க்கை துறைகளாகிய மனோ தத்துவம், சுகாதாரம், பொருளாதாரம், அரசியல், விஞ்ஞானம் ஆகிய 5 ஆக்கத்துறைகளில் பயன்படுத்தி மனித வளம் காண வேண்டும். உலக மக்கள் அனைவரையும் நீதி, அன்பு, அமைதி, இன்பம் என்ற குறிக்கோளுடன்
வாழச் செய்ய முயற்சி செய்வதே அவர்தம் கடமை ஆகும். சமதர்ம ஆட்சி முறையே உலக சமாதானத்திற்கு உதவி புரியுங்க. குற்றமற்ற பொது உலக ஆட்சி மூலம் மக்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கப்படும். இப்போ இங்குள்ள மக்களிடம் இருக்கின்ற பேதங்களை உடனே ஒழிக்க முடியாது, யாரையும் உடனே எல்லாம் தீர்த்திட முடியாதுங்க. அதனால மகிழ்ச்சி வகுத்திட்டார் ஒரு உயர்ந்த திட்டம். அது என்ன? இப்பொழுது வாழ்ந்து வரும் மக்கள் அனைவரையும் அவரவர் பழக்க மனோநிலைகளுக்கு ஏற்ப வாழ விட்டுட்டு அவங்களுக்கு உரிய வசதிகளையும் அளித்து விட வேண்டும். இனி பிறக்கும் குழந்தைகளை எல்லாம் சீர்திருத்தங்களுடன் வளர்க்க தகுந்த உயர்ந்த திட்டம் வகுத்திட்டார் மகிழ்ச்சி. Change should start with the children. இன்று உலகில் வாழ்ந்து வரும் மனிதர்களுக்கு இருக்கின்ற பேதங்கள் ஒழிக்கப் போக தொன்று தொட்டு புலனியக்கி பழகிக்கொண்ட சொல், செயல்கள், உணவு முறை, அறிவின் போக்கு சென்றுவிட்ட நாட்களை போல் சிறிது காலம் ஜீவிக்கும் வரை தொடர விட்டுவிட்டு நன்று வரும் எதிர்கால மக்களான நமது சிறுவர் வாழ்வை தூய்மை செய்வோம். இப்ப காலகட்டத்துல வாழ்ற மனிதங்களோட தீய தவறான பழக்க வழக்கங்கள் இன்று உள்ளவர்களுடனேயே மறையணும். அத்தீமைகள் எதிர்கால மக்கள், அதாவது சமாதான உலகில் வாழப்போகும் மக்களை தொடராதிருக்க என்ன செய்யலாம் என சிந்தித்த நம் சிந்தனை சிற்பியின் ஆராய்ச்சியின் முடிவாக பிறந்ததே இனி பிறக்கும் குழந்தைகளை எல்லாம் சீர்திருத்தங்களுடன் வளர்க்க வேண்டும் என்ற உயர்ந்த திட்டம். குழந்தை வளர்ப்பு விடுதிகள் தனியே அமைத்து எந்த தேவையற்ற பழக்கமும் கருத்தும் அவர்களை தொடராமல் இருக்குமாறு காத்து கொண்டால் 2 தலைமுறைக்குள் மனித குல வாழ்வில் முழு அளவில் நன்மாற்றங்களை காணலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல முடிவுக்கு வந்தாருங்க நம்ம அருட்தந்தை. Changes are therefore to be introduced through children. Within 2 or 3 generations, the required changes can come into being in the society easily without force. வாழ்க வளமுடன். உலக சமாதான திட்டத்தின் முதல் பாகமாக ஆராய்ச்சி குறித்த கருத்துக்களை பாடல் விளக்கமாக தந்த மகரிஷி அவங்க அடுத்த 2ஆம் பாகமா உலக சமாதான திட்டங்கள் குறித்து விளக்கியுள்ளார். தண்ணீரே, நீரே சமுத்திரம், ஆறு, ஏரி, குளம், குட்டை, மலை, மேகம் அப்படின்னு பற்பல பெயர்கள்ல அழைக்கப்படுகிறது போல நான் என்ற தத்துவமே நாமாக உள்ளோம். தான் தனது எனும் பேதம் கொண்டு வாழ்வில் தனித்து இயங்கி துன்பமுற்ற நிலை மாற்றிட ஆராய்ச்சி செய்து ஆன்ம நிலை அறிந்து மகரிஷி அவர்கள் கண்ட ஆட்சி முறையே உலக பொது ஆட்சி ஆகும். இதுவே உலக சமாதான திட்டம் ஆகும். எங்கெங்கும் உலகினிலே பிறப்போர்க்கெல்லாம் இவ்வுலகம் சொந்தம் என்ற உண்மை ஏற்று தங்கத்தின் மதிப்பு, தனி மனிதன் சொத்து, தாய் தந்தை மக்கள் என்ற பாசம் போக்கி அங்கெங்கும் தொழில் சமையல் பொதுவாய் சேர்த்து ஆன்மீக நாட்டமுடன் வாழ்வதற்கே எங்கள் நாடு என்று எவரும் பிரித்து சொல்ல இடமில்லா உலக பொது ஆட்சி காண்போம். அதுக்கு முதல்ல உலக சமாதான சங்கம் வேணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாருங்க நம்ம மகரிஷி அவங்க. இந்த உலக சமாதான திட்டம் மனித வாழ்வில் நலம் பல அளித்து இன்பம் ஊட்டும், நன்முறையில் அமைதி காட்டும். எனவே இந்த திட்டத்தில் ஆர்வமுள்ள உயர்ந்த அறிவாளிகளே வாரீர், நாம் அனைவரும் சேர்ந்து இந்நில உலகில் பொது சங்கம் நிறுவுவோம். அதன் பல கிளைகளை பல தேசங்களிலும் பரப்பி உலக மக்கள் அனைவருக்கும் உலக சமாதானம் குறித்த பகுத்தறிவை ஊட்டுவோம் அப்படின்னு சொன்னாருங்க நேச்சார். அதன்படி அமைந்ததே The World Community Service Center. It is a social and spiritual service organization. இத்தகைய சங்கம் ஒன்று அமைத்துள்ளோம். எல்லோருக்கும் அதில் சேர உரிமையுண்டு. நேர்மையுடன் சமூக சேவை செய்ய நினைக்கும் உத்தமர்கள் அனைவரும் ஒன்று சேர்வி உலக மக்கள் நல்வாழ்வுக்கே உழைப்போம் என்று உலக சமாதான பணிக்காக உலக உத்தமர்களை அன்புடன் அழைத்தார். சமாதான தூதுவர்களாய் பலரை உருவாக்கி உலகில் சமாதானம் நிலவச் செய்ய சர்வதேச அறிஞர் குழுவை உருவாக்கினார். சமாதான உலகில் ஊர்தோறும் தொழிற்கல்வி சாலைகள் அமைத்தல், கூட்டுறவு முறையில் சாப்பாட்டு விடுதிகள், தொழில்கள் பங்கீட்டு சீர்திருத்தம், தொழிற்சாலைகளில் உரிய திருத்தம், பொருளாதார சீர்திருத்தம், கூட்டுறவு வியாபாரம், உயர்வான தேர்தல் முறை போன்ற சீரிய திட்டங்களை வகுத்தார்.
சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு என்ற சீரிய திட்டம் வகுத்த நம் மகரிஷி அவர்கள் சமாதான உலகில் பெண்களின் பொறுப்பு குறித்து மிக அழகாக விளக்கியிருக்காங்க. இனி பிறக்கும் குழந்தைகளை சீர்திருத்தமுடன் வளர்ப்பதே உலக சமாதான திட்டத்தின் முக்கிய நோக்கம். இது ஏற்கனவே பார்த்தோங்க. அதற்கு பெண்களின் பொறுப்பு என்னன்னா, பெற்ற மக்கள் பாசம் துறப்பதே அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அன்பும் கருணையும் தாய்மையும் நிறைந்த பெண்ணினம் மக்கள் பாசம் துறப்பதா? எப்படி? ஏன்? மகரிஷி அவர்களின் கவி உரிய விளக்கம் அளிக்கிறது. சிந்திப்போம், சீரடைவோம். ஒன்றிரண்டு குழந்தைகளை பெற்று தந்து உலகில் உள்ள குழந்தைகளை உமதாய் கொண்டு என்றென்றும் எப்படி நாம் வாழ்வோம் என்ற ஏக்கம் குழந்தைக்கு ஏற்படாமல் அன்றன்று உடலுக்கும் அறிவினுக்கும் அனைவருக்கும் தேவையான அனுபவங்கள் நன்றாக கிடைக்க வேண்டும் எனும் நன்னோக்கில் நல் விளைவில் மக்களின் பாசம் துறப்பேன். ஆறறிவின் உயர்வில் தன்னிலை அறிந்த மனித இனத்தின் இறுதி லட்சியம் உலக சமாதானங்க. அதற்கு பற்றற்ற வாழ்வுதான் துணை செய்யும். பெற்றோர் மக்கள் பாசம் அருந்தால்தான் இத்தகைய எல்லையை அனைவரும் அடைய முடியும் அப்படின்னு ரொம்ப தெளிவா விளக்கி இருக்காருங்க. அடுத்தது சீர்திருத்த குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது அரசாங்கத்தாலதான் முடியும். அதற்கு குருகுலங்கள் ஆங்காங்கு ஏற்படுத்தி குழந்தைகளை பெரியோர்கள் வளர்க்க வேண்டும். அதுவும் அப்பெரியோர்கள் சுகாதார விஞ்ஞான தத்துவங்கள் அறிந்தவர்களாய் இருத்தல் வேண்டும். பருவ வயதிற்கு ஏற்றபடி உணவு, உடற்பயிற்சி, பண்பாட்டுக்கு உகந்த செயல், பயனுள்ள கல்வி முறை இதெல்லாம் அளிக்கணும் அப்படின்னு சொல்றாருங்க. கல்வி அப்படின்னா கல்வியெனில் எழுத்து, தொழில், ஒழுக்கம், ஞானம் கற்பதும் பின் வலுவாது நிற்பதும் ஆம். இதுதாங்க பயனுள்ள கல்வி முறை. அனைத்து மாணவர்களுக்கும் கட்டாயம் விவசாயம், துணி நெய்தல், சமையல் செய்தல், வீடு கட்டல், இயந்திரங்கள் இயக்கல் மற்றும் செய்தல் ஆகிய தொழிற்கல்வி கட்டாய வேண்டும் என்று திட்டமிட்டுள்ளார் நமது அருட்தந்தை. உலக பொதுமொழி மொழி உருவாக்கப்படல் வேண்டும். மனித மதிப்பின் மாண்பை உயர்த்தி மன விரிவை தரும் ஆன்மீக கல்வியே பயனுள்ள கல்வி ஆகும். அப்புறங்க இன்னும் மேலும் மெல்ல மெல்ல பணம் என்னும் நச்சை முறிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாருங்க. அதனால சிக்கல்கள் பல தீர்ந்து போகும் அப்படிங்கிறார். பணம், பாசம் இவ்விரண்டும் மனிதர் வாழ்வை பாழாக்கும் நச்சாகும். ஆழ்ந்து பாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சிந்தனைய தூண்டுறாருங்க. வருங்கால மக்களுக்கு வர்த்தகமோ பணமோ இவ்விரண்டும் வேண்டாம். அதாவது வருங்கால மக்களுக்கு பணமெல்லாம் வேணாம், பொருட்கள் போதும். அவை உழைப்பால் பெற்று பொதுவாக நிரவி அனுபவிப்போம் கூட்டாய் அப்படின்னு சொல்றாருங்க. எண்ணத்தால் எழுப்பிவிட்ட பணம் ஒன்றேதான் இயற்கைக்கு முரண். அதனால் அதை ஒழிப்போம். அதாவது நம்மளா உருவாக்கின பணம் தான். எண்ணத்தால் எழுப்பிவிட்ட பணம் ஒன்றேதான் இயற்கைக்கு முரண். அதனால் அதை ஒழிப்போம். When we reach our higher states of consciousness and live accordingly with wisdom and awareness, why will we need money? பணம், பாசம் இவை ஒளிந்து விட்டால் அணுகுண்டால் கூட பயம் இல்லைங்க. பொது உடைமை தத்துவத்தால் பாச பந்தமற்ற சமுதாயம் காணலாம். தனி உரிமையே யுத்தங்களுக்கு காரணமாகிறது. பொது உடைமையே நலம் பயக்கும். உலக சமாதானம் பெற ஒரே வழி பொது உடைமை தத்துவமே அப்படின்னு சொல்றாருங்க நம்ம பகுத்தறிவு பகலவன் மகரிஷியவங்க. பொருள் துறையில் சிக்கனத்திற்கு புதுமை மற்றும் புத்தி எனும் பெரும் செல்வ புதையல் தன்னை பயன்படுத்தி புது வாழ்வு பெற வழிகாட்டுகிறார். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். எவ்வாறு இந்த நிலை வரும்? மனிதனுடைய தேவைகள் மற்றும் ஆசைகளின் பெருக்கத்தால் துன்பம் விளைவதை உணர்ந்து, உண்மையிலே நம்மளோட துன்பம் எல்லாமே தேவை மற்றும் ஆசைகளின் விளைவுதான். தேவைகளை குறைத்து கொண்டு ஆசைகளை சீரமைத்து அளவு முறையோடு வாழும் முறையாம் மனவளக்கலை யோகத்தினை உலக மக்கள் அனைவரும் பயின்றால் உலக சமாதானத்தை நோக்கிய நமது பயணம் விரைவாகும் என்பதே உண்மை. உலக சமாதான திட்டத்தின் சிறப்புகள் அப்படிங்கறது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம சமாதான உலக காட்சிக்குள்ள போறப்ப அங்க இருக்கிற உயர்வு நமக்கு புரியுங்க.
அதனால உலக சமாதான திட்டத்தின் சிறப்புகள் பத்தி முதல்ல பார்த்திடலாம். 1, உலக சமாதான திட்டம் அனைத்து மனித இன வாழ்விற்கும் இயற்கைக்கும் ஒத்த முறையில் அமைந்துள்ளது. 2, அனைத்து மனித சமுதாயத்திற்கும் பொதுவாக உள்ளது. 3, அமுல்படுத்த சிரமம் இல்லாமல் எளிமையான திட்டமாக உள்ளது. 4, தொடர்ந்து பயனளிக்கக்கூடிய திட்டம் இது. உலக சமாதான திட்ட நோக்கம் தற்போது எந்த அளவுல நிறைவேறி இருக்கு அப்படிங்கறத பத்தி ஒரு சிறு கண்ணோட்டம் பார்க்கலாங்க. உலக சமாதான சங்கம் ஒன்று நிறுவி உலகில் எல்லா கிராமங்களுக்கும் பரவ செய்ய வேண்டும். இது நோக்கம். இந்த நோக்கம் இப்போ பிஎஸ்பி என்ற கிராம சேவை திட்டங்கள் மூலம் உலக சமுதாய சேவா சங்கத்தால் நல்ல முறையில் நிறைவேற்றப்பட்டு வருகிறது என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. இது உலக அளவில் செயல்படும் காட்சிகள் சமாதான உலக காட்சிகளில் நாம் கண்டு மகிழலாம். அடுத்த நோக்கம் என்னன்னா, பொது உடைமை. உலகில் உள்ள அனைத்து பொருட்களும் பொது சொத்தாக்கப்படல் வேண்டும். எல்லா செல்வமும் எல்லோருக்கும் என்ற நிலை வேண்டும். எல்லா தொழில்களும் சொத்துக்களும் பொது வாழ்க்கை பொருட்கள் மற்றும் பொது உடைமையாகாமல் ஒவ்வொரு மனிதனும் பொது சொத்து ஆக வேண்டும் என்ற நோக்கம் நிறைவேறியது. சமாதான உலக காலத்துல நிறைவேறிக்கிட்ட அற்புதத்தை காண்போம். காலம் மீது காலம் அது உலக சமாதான திட்டம் செயலில் உள்ள காலம் அது கொஞ்சம் சிந்திப்போம். பொது உடைமையும் கட்டாய உழைப்பும் இணைந்த அற்புத பொது திட்டம் செயலாகும் காலம் அது. உரிய உழைப்பு தந்து உணவு பெறும் உன்னத காலம் அது. திறமைக்கு ஏற்ற தொழில்நுட்பம், தொழில் திட்டம், பங்கீடு, உணவு, உடை, இடம், உடைகள் எல்லாம் பாரபட்சமற்று ஒரே சீராக அனைவருக்கும் கிடைக்கும் காலம் அது. எல்லோரும் படித்தவராய் இயற்கை ஞானம் அறிந்து தெளிவாய் வாழும் காலம் அது. எல்லோரும் தொழில் நிபுணர், எல்லோருக்கும் ஏற்ற வாய்ப்பு கிட்டும் காலம் அது. அதுவே உலக சமாதான திட்டம் செயலாகும் காலம் அது. எல்லோரும் கடமையிலே வீரர் போலும் எண்ணத்திலே ஞானியர் போலும் வாழும் காலம் அது. ஒருவர் பொருட்டு பலர் துன்புறும் கொடும் செயல்கள் இல்லாத காலம் அது. அறிவை பண்படுத்த விளக்க முறை தியானம் கையாளப்படுவதால் அங்க குற்றங்களும் தண்டனைகளுமே இல்லாத காலம் அது. குற்ற விளக்க சட்ட நூல்கள் எல்லாம் அப்படியே பெருசு பெருசா இல்லாம சிற்றதாக குறுகி சில வரிகளில் முடிந்து போன நேர்மையான நீதிமுறை காலம் அது. இத்தகைய சமாதான உலகம் அமைந்ததாக எண்ணி எதிர்கால சமாதான உலகின் காட்சிகளை கண்டு மகிழ்வோம். அன்பு சிந்தனையாளர்களே, சிறகடிக்கும் சிந்தனை சிறகை விரியுங்கள். என்னோடு சமாதான உலக காட்சிக்குள் செல்வோம் வாரி. அட, சற்று பொறுங்கள், அங்கே யார் வர்றது? நமது நாரத மகரிஷியே தான். இங்கு எதற்கு வருகின்றார்? ஐயா நாரத மகரிஷி அவர்களே, வணக்கம். என்ன ஆச்சரியம்! உலக சமாதான காட்சிகள் காண விரைந்து கொண்டிருக்கும் எங்களோட தாங்களும் விஜயம் செய்ய போகிறீர்களா? என்ன அற்புதமான பாக்கியம் எங்களுக்கு! எப்படி ஐயா இப்படி ஒரு சிந்தனை வந்தது என கேட்டேன். அதற்கு அவர், நான் ஒரு சர்வலோக சஞ்சாரி. பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உலகங்களையும் சுற்றி வந்து விட்டேன். எனக்கு ஒரு ஆவல். போரில்லா நல்லுலகம், பொருள்துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கு ஒரு ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழி வாழ்தல், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் என்ற பொது உடைமை திட்டம் ஆகிய சிறப்புகள் நிறைந்த ஒரு உலகத்தை காண வேண்டும் என இயற்கை தெய்வத்திடம் கேட்டேன். இயற்கையோ, இத்தகைய சீர்மிகுந்த சிறப்புகள் கொண்ட உலகம் நமது அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷி அவர்களின் கனவில் உருவான சமாதான உலகமே ஆகும். அந்த கற்பனை உலகம் நிஜமாக உருவாகும் காலம் விரைவில் உள்ளது. அதற்கு முன்னர் நமது ஆலியார் ஐடி ஜூம் மற்றும் திருவள்ளூர் மண்டலம் நடத்தும் தத்துவ தவ சிந்தனை விளக்க நிகழ்ச்சியில் அன்பர்கள் அனைவரும் அந்த சமாதான உலக காட்சிகளை காண அழைத்து செல்கின்றனர் என்று கூறியது. நானும் அதை காணும் ஆவலில் தான் உங்களோடு இணைந்துள்ளேன். வாழ்க வளமுடன் அப்படின்னு சொன்னார். அவரோட சேர்ந்து நம்மோடு இந்த சமாதான உலக காட்சிக்குள்ள சேர்ந்தவங்க கற்பனை தான். சமாதான உலக காட்சிகள் நம் கண்முன் விரிகிறது. உலக சமாதானம் என்னும் பெரும் வெற்றி உலகில் நடைமுறைக்கு வந்துவிட்டது.
கனவு பகலில் காண்பதாக்கும் இந்த கற்பனைக்கே எட்டாத திட்டம் இது என்று எண்ணாமல் மன உறுதி கொண்டு அனைவரும் உலக மக்கள் எல்லோரும் இணைந்து செயல்பட்டதால் ஏற்பட்ட வெற்றி நிலை காட்சி இது. அறிஞர்கள் பலர் மனிதர் வாழ்வை அன்பு நெறியால் திருத்தியதால் மலர்ந்தது உலக சமாதானம். மகரிஷியின் கனவு நனவான நிலை இது. சமாதான உலகில் மக்கள் சமரச வாழ்வு வாழ்கின்றனர். மனிதர்களின் தொல்லைகள் அனைத்தும் நீங்கி அனைவரும் கூட்டாய் புனித முறை இயற்கையினை புரிந்து பொது நலனே தம் நலனாய் எண்ணி வாழ்கின்றனர். கூட்டு வாழ்வின் தத்துவம் அறிந்து பொறுப்பு உணர்ந்து கடமை செய்யும் பண்புடன் ஆண் பெண் இருபாலாரும் வாழ்கின்றனர். இன்ப துன்ப ஆரம்பம் முடிவறிந்து இயற்கை செயற்கை வலிமை கண்டு உலக சமாதான காலத்தில் நம் மக்கள் வாழும் காட்சியை கண்டு நம் மனம் மகிழ்கிறது, நெகிழ்கிறது. ஊர் உறக்கம் உழைப்பு உடை யாவருக்கும் ஒழுங்காக சுகாதார விதிக்கு உட்பட்டு ஆண் பெண்கள் அனைவருக்கும் சமமாய் கிட்டுகிறது. அதனால் அவற்றை தேவைக்கு அதிகமாக பயன்படுத்தாமல் விவேகமுடன் மக்கள் விளைவறிந்து செயலாற்றும் விந்தை கண்டு வியக்கின்றோம். சமாதான உலகில் கவலையற்ற வாழ்வு மக்கள் வாழ்கின்றனர். ஆம், உண்மைதான். மைந்தரில்லை என்று எவரும் வருந்தவில்லை. மக்கள் அதிகம் பெற்று தவிக்கவில்லை. பந்துக்கள் சதிபதிகள் அங்கு இல்லை. படுக்கை உடை தவிர வேறு சொத்து இல்லை. எந்தவிதம் நாளைக்கு பிழைப்போம் என்ற ஏக்கம் இல்லை. இராக்கால விழிப்பும் இல்லை. தந்திரமோ மந்திரமோ இல்லவே இல்லை. வாழ்க்கை தத்துவங்கள் அறியாத மனிதர்களே இல்லை. சமாதான உலக காட்சியில வறுமை துன்பங்கள் இல்லை, வருத்தம் இல்லை என்று பார்த்த நம் கண்களுக்கும் கருத்துக்கும் உண்டு உண்டு பற்பல வளங்கள் நலங்கள் உண்டு. அவை என்னென்ன என்பதை பார்ப்போமா? ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம், பார் முழுதும் பொருள்துறையில் சமநேர் நீதி, பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம், சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு, தெய்வ நிலை அகத்துணரும் இறை வணக்கம், நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த சீரிய வாழ்க்கை முறை உண்டு. எங்கே? சமாதான உலக காட்சியில் கண்டு நாம் மனம் மகிழ்கிறோம். சமாதான உலக காட்சியிலங்க இயற்கை வளம் மனித வளம் பொதுவாய் உண்டு. குடியாட்சி என்னும் நல்லாட்சி உண்டு. சிக்கலற்ற ஜனநாயக ஆட்சி நிர்வாகம் உண்டு. தேசிய சேமிப்பு பாதுகாப்பு அறக்கட்டளையும் உண்டு. உலக பொதுவான மேலாதிக்க பாதுகாப்பு ஆட்சி முறை உண்டு. உலக பொதுமொழியால் உலகோர் இணைந்த சிறப்பு உண்டு. உலக உடைமையாக்கப்பட்ட இயற்கை வளங்களால் எங்குமே செழிப்புதான் உண்டு. கட்டாய தொழிற்கல்வி முறையால் உலக மக்கள் அனைவரும் பல தொழில்கள் தெரிந்தும் சில தொழில்களின் நிபுணத்துவம் பெற்றதால் தன்னிறைவு உண்டு. வேதாத்திரிய ஆன்மீக கல்வி முறையால் உலகமெங்கும் அன்பும் கருணையும் இறையுணர்வும் நிரம்ப உண்டு. சன்மார்க்க நிலையில் வாழும் மனிதர்களே உண்டு. உயிர் அறிவை உள்ளுணர்வாய் பெற்ற தலைவர்கள் உண்டு. உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் வற்றாத நன்னிதி பெற்று நலம் பெறும் நிலையே எங்கும் உண்டு. எல்லோரும் வாழ தெரிஞ்சவங்களா இருக்காங்கங்க. வாழ நினைத்தோம் வாழ்கிறோம், வழியா இல்லை சமாதான உலகத்தினிலே அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த பண்பாடி கவலையற்ற வாழ்வு வாழ்கின்றனர். அங்க இந்த வேலை திட்டங்கள்லாம் இராணுவத்தை போல மிக சிறப்பாக இருக்கிறது. இந்த வேலையில்லா பட்டதாரிகள் 1, 2 எல்லாம் அங்க கிடையாதுங்க. எல்லோருக்கும் கட்டாய வேலை. எனவே உழைத்துத்தான் வாழ வேண்டும். பிறர் உழைப்பில் வாழ முடியாது. வேலை நேரமோ ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தாங்க. விடுமுறை என்பது ஆனால் மாதத்தில் 2 நாட்கள் மட்டும்தான். அதுவும் அமாவாசை பௌர்ணமி ஆகிய நாட்கள். அந்த நாட்களையும் ஆன்மீக உணர்வில் செலவழிக்க மகரிஷி ஆலோசனை சொல்லியிருக்காருங்க. ஆணுக்கு ஒரு கூலி பெண்ணுக்கு ஒரு கூலி என்ற பேதம் இல்லாமல் அனைவரும் சமம். ஊன் உறக்கம் உடை பேச்சு சுதந்திரம் ஒழுக்கம் இவை உயர்ந்த ஆசிரம வாழ்க்கை போல அமைதியாக தெளிந்த நீரோடையாக அமைஞ்சிருக்குங்க. சமாதான உலகில் பிறக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் இலவசமாய் முழு கல்வி கிடைக்கிறது. ஆண் பெண் வாழ்க்கை ஒப்பந்தம் என்னும் முறைப்படி திருமணம் புரிந்து தம்பதிகளாக வாழ்கின்றனர். இங்க ஒண்ணு கவனிக்கணுங்க. ஆண் பெண் தம்பதிகளாய் வாழ அறை ஒன்று சதுர அடி 100
கவனிச்சுக்கோங்க, 100 சதுர அடிதான் வழங்கப்பட்டுள்ளது, அதே போதும் அப்படின்றார் மகரிஷி. உணவு முதல் சுகாதார வசதி எல்லாம் அரசாங்கமே வழங்குங்க. தனிமனித கடமைகளும் கூட்டு வாழ்வில் தத்துவமும் சேர்ந்த உலக சமாதான திட்டத்தால் சமாதான உலகில் மக்கள் அனைவரும் இன்பத்தை அளவாய் பிரித்து நலம் பெற்று வாழ்கின்றனர். மக்கள் தம் வாழ்வை, எண்ணத்தை, சொல், செயல், அனுபவத்தை அத்வித விளக்கத்தினால திருத்திட்டதுனால சமாதான உலகில் வாழும் மக்களின் ஆயுள் நீளம் 100 ஆண்டுகளுக்கு மேல் அதிகரித்துள்ள விந்தையை காணுகின்றோம். உலகில் நோய்கள் அனைத்தும் சில தலைமுறைகளிலேயே வேறற்று போகும் அற்புதம் நிகழும் என்ற உண்மை கேட்டு திகைக்கின்றோம். அருட்பேராற்றல் கருணையினால் சமாதான உலகில் வாழும் அனைவரும் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர்வுடன் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வதை கண்கூடாக கண்டு மகரிஷி அவர்களின் தொலைநோக்கு பார்வையை எண்ணி மகிழ்கின்றோம். இது மட்டுமா? சமாதான உலக காட்சிகள் இன்னும் உண்டு, தொடர்வோம். சமாதான உலகத்தில் அவசியமற்ற பொருட்களே கிடையாது. புகையிலையின் உபயோகம் இல்லை. பொன் என்ற உலோகம் எவரிடமும் இருப்பு இல்லை. யார்கிட்டையுமே தங்கமே கிடையாதாங்க. நாள் நட்சத்திரம் பார்க்கும் வேலை இல்லை. சமாதான உலகில் வாழும் மக்களை நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும்? எல்லா நாட்களும் சுப நாட்களே. பிறர் மயக்கும் களியாட்டங்கள் இல்லை. அனைவரும் ஒழுக்கமாய் அறிவு நிலையில் மயக்கம் நீங்கி மனிதர்களாய் வாழ்கின்றனர். சமாதான உலகில் வாழும் மக்களின் பேச்சினிலே கனிவு இருக்கின்றது. பேரன்பின் வழி செயல் பெருகி நிற்கின்றது. தஞ்சமென்று ஒருவரை மற்றொருவர் அண்டுவதும் இல்லை. தர்மம் ஏற்பார் செய்வார் யாருமே இல்லை. எங்க பார்த்தாலும் நம்ம பிச்சைக்காரங்களை பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி யாருமே கிடையாது. ஏன்னா அங்க வறுமை என்பதே இல்லை. வஞ்சம் என்ற நச்சு எண்ணம் கொள்வார் இல்லை. லஞ்சம் என்ற பேச்சுக்கு இடமே இல்லை. வலிமையற்ற நோஞ்சான்கள் யாரும் இல்லை. ஜன நெருக்கடி சந்தடிகள் இல்லை. இந்த டிராபிக் ஜாம் எல்லாம் கிடையவே கிடையாதுங்க. சன்னியாசி சோம்பேறி கூட்டம் இல்லவே இல்லை. மன அதிர்ச்சி தரும் கவலை தரும் நிகழ்ச்சிகள் இல்லை. குறிப்பாக பெண்களுக்கு மாமிநாத்தி கொடுமை இல்லை. பொருள் பறிக்கும் மாசுடையோர் இல்லை. சமூக துரோகிகளுக்கு இடமே இல்லை. பிறர் உழைப்பால் உண்டு உறங்கி உயிர் வாழும் அயோக்கியர்கள் இல்லை. அங்க கதவிருக்கும் தாழ்பால் இருக்குங்க. அது எதுக்கான ஒரு பிரைவசிக்காக, பாதுகாப்புக்காக. கள்ளன் இல்லை, பூட்டில்லை, சாவி இல்லை. மதமும் இல்லை, ஜாதி இல்லை, இனமும் இல்லை. ஏன் இப்படி? எல்லாமே பொது உடைமை எனல் இப்படித்தாங்க. எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கும் போது உலக மக்கள் அனைவரும் கடமையிலே வீரர் போலும் எண்ணத்திலே ஞானியர் போலும் வாழ்வது சாத்தியம்தானே. மரணத்திற்கு எவரும் அஞ்சுவதில்லை. மரணம் என்பது பிறந்து வாழும் ஒவ்வொரு ஜீவனும் இறுதியாக அடைய வேண்டிய எல்லைதானே என்பதை அனைத்து மக்களும் உணர்ந்து வாழ்வதால் ஏற்பட்ட நிலைதான் அது. சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழி வாழ்தல் அறமாக உள்ளது. உலகம் முழுவதும் உணவு, நீர் பொதுவாக்கப்பட்டுள்ளது. ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்ற ஓர் இறை கொள்கை சமாதான உலகம் முழுவதிலும் சிறப்பு செய்கிறது. கூட்டு வாழ்வின் பொறுப்பு உணர்ந்ததால் உயிர்கருணை பெருகி உலக மக்களிடம் ஆத்மீகத்தன்மை மேலோங்கி உள்ளது. இந்த பட்டினி பஞ்சம் இதெல்லாம் அங்க இல்லை அப்படிங்கிறாருங்க. உடல் நலம், உள்ள நலம், அமைதிக்காக மட்டுமே உணவு கொள்ளாமல் விரதம் இருக்கும் நிலை தவிர உணவு கிடைக்காமல் பட்டினி இருக்கும் பஞ்ச நிலை பாரில் இல்லை. தனி மனித சுதந்திரம் மேம்பட்டு தனி மனித அமைதி நிலவுகிறது. இது உலக அமைதியை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. சமாதான உலக காட்சிகளை கண்ட நிறைவில் நிதர்சன உலகத்துக்கு திரும்புறோங்க. நிதர்சன உலகத்துக்கு திரும்புவோம். உலக சமாதான திட்ட செயல்பாட்டின் துவக்கத்தில் இருக்கும் நாம் இத்திட்டம் நிறைவு பெற்ற சமாதான உலக காட்சியின் சிறப்பை மகரிஷி அவர்களின் பாடல்கள் மூலம் மனக்காட்சியில் கண்டோம். இந்த நிறைவு திட்டத்திற்கு ஒத்த முறையில் மனிதர்களின் அறிவு நிலையையும் சூழ்நிலையையும் படிப்படியாக மாற்றி முன்னேற்ற பாதையில் வழி நடத்துவதே நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் முக்கிய நோக்கம் ஆகும். இதில் அங்கம் வகிக்கும் மனவளக்கலை தொண்டர்களாகிய நாம் சமூகத்திற்கு ஆன்மீக கல்வி தொண்டு ஆற்றுவதன் மூலம் இத்திட்டம் வெற்றி பெற நமது பங்களிப்பை செலுத்துவோம். லட்சிய வாழ்வை அடைய முயலுவோம் என்ற தலைப்பில் மகரிஷி அவர்கள் அளித்துள்ள முத்தாய்ப்பு கவிதையினை சற்று சிந்திப்போம்.
உலக சமாதானம் என்ற எல்லை தன்னை ஒவ்வொருவருக்கும் இப்போ காட்டிவிட்டேன். நில உலகில் இன்றைய வாழ்க்கை முறைக்கும் நினைவாக உள்ள அந்த உலகத்திற்கும் பலவாறு எண்ணிறந்த பேதம் உண்டு. படிப்படியாக அவை குறைய திட்டமிட்டு கலகமிலும் சூழ்நிலைகள் அனைத்தும் மாற்றும் கருத்துடனும் கொள்கையுடனும் இனி நாம் வாழுவோம். சமாதான உலகை அகக்காட்சியாக கண்டு கழித்திட்ட நமது கடமை யாதெனில், உலக மக்கள் சமாதானமாக அமைதியாக வாழ நம்மால் இயன்றவரை நமது அறிவின் ஆற்றலையும் உடலின் பலத்தையும் பயன்படுத்துவோமாக. Let all of us utilize the strength of our knowledge and physical strength to attain the permanent world peace. உலக சமாதானம் விரைவில் மலர வேண்டும். அதற்கு சமாதான உலக காட்சிகளை நம் மனதில் நினைவில் அடிக்கடி கொண்டு வர வேண்டும். எண்ணத்தின் வலிமை நம் அனைவருக்கும் தெரியும் அல்லவா? உலக சமாதானம் மலர்வதால் கிடைக்க இருக்கும் பலனை உணர்ந்து விரைவில் உலக சமாதானம் மலர உலகை வாழ்த்திக் கொண்டே இருக்க வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதியிலும் வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். சமாதான உலகம் மலர வேண்டும் என்று நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உலகை வாழ்த்துவோம். சமாதான உலகின் நற்காட்சிகளை மனதில் அடிக்கடி நினைத்துக் கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நிலையான உலக சமாதானம், வாழ்க வளமுடன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.